ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இன்று அதிமுக பரப்புரை கூட்டம் நடைபெறுகிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், கூட்டம் சரியாக எத்தனை மணிக்கு தொடங்குகிறது? நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் வர தொடங்கிட்டாங்களா? தற்போது என்ன நிலை? விக்னேஷ், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் அனைத்து சட்டமன்ற தொகுதி வாரியாக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார கூட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைய தினம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதி, அதனைத் தொடர்ந்து பவானி சட்டமன்ற தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பிரச்சார கூட்டத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இதற்காக பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக எம்எல்ஏ ஜெயக்குமார் தலைமையில் தீவிர ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அவற்றை வித்தியாசமான முறையில் வெளிப்படுத்தும் விதமாக விசைத்தறி மற்றும் கைத்தறிகளுக்கு கூடுதல் இலவச மின்சாரம் உயர்வு வழங்கப்படும் என்பதை குறிக்கும் வகையில் கைத்தறி மற்றும் விசைத்தறிகள் அந்த பிரச்சார கூட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மானிய விலையில் மகளிருக்கு ஸ்கூட்டர் வழங்குவது, ஆட்டோ வழங்குவது உள்ளிட்ட வகைகளை வெளிப்படுத்தும் வகையில் அந்த கூட்டத்தில் ஸ்கூட்டர்கள் மற்றும் ஆட்டோக்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி மகளிருக்கு 3 சிலிண்டர்கள் வழங்கப்படுவது உள்ளிட்டவைகளும் எடுத்துரைக்கும் வகையில் அந்த கூட்டத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் வரும் பொதுமக்கள் மற்றும் கட்சியினர் அமர்வதற்காக சுமார் 10,000 நாற்காலிகள் போடப்பட்டிருக்கிறது. இவற்றில் சுமார் 20 விழுக்காடு காவி மற்றும் பச்சை நிறத்து நாற்காலிகள் போடப்பட்டிருக்கிறது. சற்று வித்தியாசமாக இருக்கிறது. மேலும் இது மட்டுமின்றி வரக்கூடிய தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு குடிநீர் மற்றும் கழிப்பறைகள் உள்ளிட்ட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிடக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை தெரிவித்தும் கூட்டணி கட்சிகளுக்காகவும் அதிமுகவிற்காகவும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறது. முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.